கோவை மாவட்டம் வால்பாறை சாலையில் 3வது கொண்டை ஊசி வளைவு அருகே தடுப்பு சுவரில் மோதி லாரி கவிழ்ந்து சாலையில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. நாள்வாய்ப்பாக ஓட்டுநருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிட கேட்கலாம். அன்பழகன், வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. கோவை மாவட்டம் வால்பாறை செல்ல உள்ளூர் வரிசைகள் மற்றும் கனரக வாகனத்துக்கு 24 மணி நேரமும் சென்று வருகின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு பொள்ளாச்சியில் இருந்து விறகு ஏற்றி சென்ற ஈச்சல் லாரியை பாலசுப்ரமணியம் ஓட்டுநர் ஓட்டி சென்றுள்ளார். வால்பாறையில் உள்ள கடையில் இறக்கிவிட்டு அதிகாலை 2 மணி அளவில் பொள்ளாச்சி நோக்கி மலைப்பாதையில் வரும்பொழுது 3வது கொண்டை ஊசி வளைவில் அருகே வரும்பொழுது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வலதுபுறம் உள்ள தடுப்பு சுவர் மீது மோதி உடைத்துக் கொண்டு சுமார் 200 அடி மலைப்பாதை வழியாக வந்து 2வது கொண்டை ஊசி வளைவு அருகே உள்ள சாலையின் குறுக்கே வந்து விபத்துக்குள்ளானது. இதனை அடுத்து பொள்ளாச்சி தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அவ்வழியாக வந்த லாரியில் கயிறை கட்டி ஈச்சல் லாரி வாகனத்தில் இழுத்து போக்குவரத்தை சீர் செய்தனர். இதனால் மலைப்பாதையில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் ஈச்சல் வாகனம் ஓட்டி வந்த பாலசுப்ரமணியன் எவ்வித காயங்களின்றி அதிர்ஷ்டமாக உயர்த்தினார். அதிகா தகவல்களுக்கு நன்றி அன்பழகன்.